தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கும் கட்சிக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பொய்க் கடிதம் அனுப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல்துறை தலைவரிடம் அக்கட்சியினர் மனு அளித்துள்ளனர். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிகவின் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, 14 மாவட்ட செயலாளர்கள் எழுதுவது போல விஜயகாந்துக்கு பொய்யான கடிதம் வந்ததாக தெரிவித்தார். கட்சி பணத்தை விஜயகாந்த் தவறாக பயன்படுத்துவதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக கூறிய பார்த்தசாரதி, இது தொடர்பான செய்தி சில ஊடகங்களில் வெளியானதாகவும் கூறியுள்ளார். இந்த அடிப்படை ஆதாரமற்ற பொய் கடிதத்தால் தேமுதிக மாவட்ட செயலாளர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், கடிதத்தின் உரை மீது தேமுதிகவில் இருந்து நீக்கப்பட்ட சந்திரகுமார் உள்ளிட்ட 5 பேரின் பெயர்கள் அனுப்புனர் என்ற இடத்தில் இடம்பெற்றதாகவும் தெரிவித்தார். எனவே சந்திரகுமார் உள்ளிட்டவர்கள் கடிதத்தை அனுப்பியிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும், தேமுதிக பற்றி கேள்வி எழுப்ப சந்திரகுமாருக்கு தகுதி இல்லை என்றும் பார்த்தசாரதி தெரிவித்தார். இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையை வலியுறுத்தியுள்ளதாக கூறிய அவர், தவறினால் வதந்தி பரப்புபவர்கள் மற்றும் அதை வெளியிடும் பத்திரிகைகள் மீது தேமுதிக கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார்.